இளைய தலைமுறையினரிடம் அரசியல் விழிப்புணர்வு இருக்கிறதா, இல்லையெனில் அதன் காரணம் என்ன என்று நாமக்கல் பகுதியினர் தெரிவித்த கருத்துக்களை மக்கள் பார்வை பகுதியில் பார்க்கலாம். இன்றைய இளைஞர்கிட்ட அரசியல் விழிப்புணர்வு இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்குறேன். அந்த கேள்விக்கு அர்த்தம் என்னன்னா, இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, இப்போ பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா ரோட்டில் இதில் செவத்துலாம் பெயிண்டில் எழுதியிருப்பாங்க. விளம்பரத்தில் மூலிமா நம்ம அரசியல் விழிப்புணர்வு நம்ம அடைஞ்சோம். அதே மாதிரி வால் போஸ்ட் இந்த மாதிரி தான் நம்ம கொடியெல்லாம் தூக்கிட்டு அடைஞ்சதெல்லாம் இருக்குது. ஆனால் இந்த கால இளைஞர்கள் எங்கன்னா அரசியலே பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் தான் அரசியலே செய்கிறாங்க. அதனால் விழிப்புணர்வு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் மட்டும்தான் அவங்க இருக்கிறாங்க இல்லையா. நம்ம நார்மலாக ஒரு கட்சியோட கொள்கை இந்த மாதிரியோட இடம் இல்லை. அவங்க ஏன் இல்லை அப்படின்னு சொல்றேன்னா, அரசியல் மேல அவங்களுக்கு ஒரு நல்ல நோக்கம் இல்லைங்கிறது என்ன காரணம்? இன்றைய காலத்துல அரசியல் ஒரு சாக்கடை அப்படிங்கிற எண்ணத்துல இருந்ததுனாலதான் இன்றைய இளைஞர்கள் பெரும்பாலும் அரசியல ஈடுபடுறதில்லைன்னு சொல்லலாம். அதனால இந்த இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுடைய அரசியல் எப்பயுமே சோசியல் மீடியா தான். இன்னைக்கு யாரும் பாசிட்டிவ் பக்கம் போறவங்க விட நெகட்டிவ் பக்கம் போறவங்க தான் ஜாஸ்தி ஆகுது. நம்ம இப்ப சோசியல் மீடியாவில இப்ப வர காலத்துல போறதுனால சோ யாரும் அரசியல் விட்டு அப்படிங்கிற விழிப்புணர்வு என்ன பொறுத்த வரைக்கும் கம்மியா தான் சார் இருக்கு. இப்போ யாருக்கும் அவ்வளவுதான் கிடையாது. மேபி யாராவது வழிநடத்தி சொன்னா அவங்க நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருக்கவங்களும் இருக்காங்க, இல்லாதவங்களும் இருக்காங்க. விழிப்புணர்வு பார்க்கும்போது ரொம்ப கம்மிதான். அரசியல் மேல இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு இருக்குன்னு என்ன கேட்ட நான் சொல்லுவேங்க சார். ஏன்னா இப்போ நிறைய இப்போ அரசியல் கட்சிகள் எல்லாம் வர்றதுனால இப்ப அவங்களுக்கே தெரியுது என்னென்ன நடக்குது, என்ன இது பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தெரியுது. இப்ப எக்ஸாம்பிள்னா கரூர் இஷ்யூஸே எடுத்துக்கலாம். அந்த மாதிரின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்ப கொஞ்சம் யங்ஸ்டர் கிட்ட அரசியல் இருக்குதுங்க சார். நமக்கு ஒண்ணு வேணும்னா அது நம்ம தான் போய் அந்த இடத்துல நின்று கேட்கணும். அந்த மாதிரி சுச்சுவேஷனும் நம்ம இருக்கோம். அப்படின்ற போது இப்ப எல்லாம் வர ஆரம்பிச்சுட்டாங்க தான் என்னோட. இருக்கிற இளைஞர்கள் அரசியல் விழிப்புணர்வு அவங்களுக்கு குறைவா தான் இருக்கு. இப்ப எல்லாருமே சமூக வலைதளத்துல ஃபுல்லாவே மூழ்கி இருக்காங்க. ரீல்ஸ் பாக்குறது அந்த கான்செப்ட்லதான் எல்லாருமே போயிட்டு இருக்காங்க. அதனால விழிப்புணர்வு அரசியல்ன்றது ஒரு நாட்டுக்கு ஒரு முக்கியமான அது நம்ம நாட்டுக்கு தேவை. ஒரு அரசியல்ன்றது ஒரு நல்ல கரெக்டான ஆளுக்கு எடுத்துட்டு போனாங்கன்னா கரெக்டா இருக்கும். இன்றைய இளைஞர்கள் பத்தி நம்ம சொல்லணும்னா அரசியல் விழிப்புணர்வு கண்டிப்பா எல்லா இளைஞரும் தெரிஞ்சுக்கணும். புதுசா இப்ப இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 71 வயசுக்குள்ள இருக்க பசங்களுக்கு அந்த அரசியல் விழிப்புணர்வு இல்லாம தான் இருக்காங்க. நாம அவங்களுக்கு எஜுகேட் பண்ண வேண்டியதா இருக்கு. இதே ஒரு 20-25 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா டெய்லியும் பேப்பர் படிப்பாங்க. அந்த பேப்பர் படிக்கிறது மூலியமா எல்லாருக்குமே விழிப்புணர்வு நல்லா இருந்தது. இப்போ பேப்பர் படிக்கக்கூடிய காலகட்டங்கள் குறைஞ்சதுனால அரசியல் விழிப்புணர்வு கம்மியாக தான் இருக்குது. அது சீக்கிரம் பேரண்ட்ஸ் மூலியமாவோ காலேஜ் மூலியமாவோ ஸ்கூல் மூலியமாக பசங்க எஜுகேட் பண்ணாலும் அந்த பசங்க அந்த அரசியல் பற்றி தெரிஞ்சு, ஏன்னா கண்டிப்பாக எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். எல்லா இளைஞர்களும் அரசியல் பற்றி தெரிஞ்சுக்கணும். இதை பேப்பர் மூலியமாக தான் நம்ம ஏதாவது தந்தி நாளிதழ் ஒவ்வொரு நாளிதழ்கள் இருக்கு. எல்லா நாளிதழும் பசங்க ஒரு அரை மணி நேரமாவது ஸ்பெண்ட் பண்ணி படிச்சாங்கன்னா அதை கண்டிப்பா விழிப்புணர்வு ஒரு அருமையான சான்ஸ். இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா அரசியல்ல விழிப்புணர்வு இருக்கு, ஆனா இளைஞர்கள் சரியாக போறதில்லை. என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த அரசியல் இப்ப நடக்கிற அரசியல் எல்லாமே சரியாக ஒரு நோக்கத்தோட போறது கிடையாது. அவங்க போறாங்க, அவங்க பயன்படுத்திக்கிறாங்க, அவ்வளவுதான். ஆனா நாட்டுக்காகவோ வீதிக்காகவோ வீட்டுக்காகவோ யாரும் இந்த இளைஞர் மத்தியில அவங்களுக்கு எடுக்கணும். அதனாலதான் இளைஞர்கள் யாருமே இப்ப அரசியலுக்கு போறதுக்கு கொஞ்சம் தயங்குறாங்க.